முபாரக்கான கண்ணியமான கண்ணியம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சலாம் என்னும் சாந்தியும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவரான நம்முடைய உயிரான உயிரினும் மேலான சத்திய தூதரான சரித்திரம் படைத்த நபியான கண்ணியத்துக்குரிய சண்டையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கு இனியவர்களே, அருமையான பெருமையான ஜமாத்தார்களே, பாக்கியம் நிறைந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களே, சங்கையான மாதமான சங்கை பொருந்திய மாதமான ஹிஜ்ரி புத்தாண்டின் 5வது மாதமான ஜமாத்துல் அவ்வலுடைய மாதத்திலே முதலாவது ஜும்ஆவிலே 5வது பிறவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எந்த எண்ணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக, ரப்பான இறைவனை அடைவதற்காக, அவனை வணங்கி வழிபடுவதற்காக, அவனை நினைப்பதற்காக, அவனுடைய அருளை, ரஹமத்தை, கருணையை, கருணையை, அவனுடைய தயாளத்தை பெறுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாளின் பொருட்டினால் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் வர இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களான சகோதரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டு மூமினான ஹக்கான மூமினான முஸ்லிமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான அந்த முபாரக்கான அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் என்ற துஆவோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜமாத்துல் அவ்வலுடைய மாதம். இந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது சொன்னால், இந்த மாதத்தில் தான் ஈருலக தலைவர் என்று சொல்லக்கூடிய கருணையின் உருவான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மஹாத்துல் மூமினீன் என்று சொல்லக்கூடிய மூமின்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை, ஈமானை, முஸ்லிமான பெண்களிலே முதலாவது இஸ்லாத்தை தழுவிய அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுக்கும் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் ஆகப்பட்ட மாதம்தான் இந்த சங்கையான ஜமாத்துல் அவ்வலுடைய மாதமாக இருக்கின்றது. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான குழந்தை பாக்கியத்தை பெற்று தந்தவர்கள் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அவர்கள். சொர்க்கத்தின் தலைவியாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஈன்றெடுத்த தாயும் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அவர்களே ஆவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் சலாம் உரைத்தது கிடையாது. அல்லாஹ் யாருக்கும் சலாம் உரைத்தது கிடையாது. ஆனால் சலாம் உரைத்த ஒரே பெண் யார் என்று சொன்னால் அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கின்றார்கள். வேறுபட்ட மகத்துவம் வாய்ந்தவர்கள் தான் அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதங்கள் திருமணம், நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய அந்த முஹப்பத்தான நேசமான ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையான சுன்னத்தான நிக்காஹ் நடைபெறுகின்றதோ, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவையும்
அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, கடந்த வாரம் ஜும்ஆவிலே வானத்தையும் அல்லாஹ் பூமியையும் திறக்கின்றான் என்று நான் இந்த தலைப்பிலே பேசினேன். வானத்தையும் அல்லாஹ் திறக்கின்றான், பூமியையும் அல்லாஹ் திறக்கின்றான். ரெண்டே ரெண்டு விஷயத்தை கொண்டு. ஒன்று திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு, அல்லாஹ்வை தியானிப்பதை கொண்டு, அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதை கொண்டு. இரண்டாவது துஆ. இரண்டாவது துஆ. இந்த துஆவின் மூலமாகவும் அல்லாஹ்வை திக்ரின் மூலமாகவும் வானமும் திறக்கப்படுகின்றது, பூமியும் திறக்கப்படுகின்றது என்று அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல அது நமக்கும் எடுத்துரைத்து சென்றிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, கடந்த வாரம் திக்ருடைய சிறப்பை பற்றி நாம் சொன்னோம். இந்த வாரம் துஆவுடைய சிறப்பை பற்றி நாம் பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரை பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம் எனக்காக துஆ செய்யுங்க. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினை பார்த்தாலே துஆவை நீங்கள் செய்து விடுங்கள். அதுதான் அஸ்ஸலாமு. ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை நீங்கள் பார்த்தால் அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவர் உங்களுக்காக துஆ செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சலாம் சொல்வது சுன்னத்து, பதில் சொல்வது வாஜிபு, கட்டாய கடமை சொல்லியே ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையானவர்களே, அன்புக்கு இனியவர்களே, இப்பேற்பட்ட மகத்துவம் மிக்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மூமினை நீங்கள் சந்தித்தால், ஒரு மூமினை பார்த்தால் அவனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? துஆ செய்யுங்கள் என்று அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு சென்றிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, துஆ இருக்கின்றதே, அத்துஆஉ ரத்துல் பலா வ ரத்துல் கலா. துஆ இருக்கின்றதே, அத்துஆஉ ரத்துல் பலா. உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகள், இன்னல்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஆபத்துகள், நோய்கள் எல்லாத்தையும் அத்துஆஉ ரத்துல் பலா வ ரத்துல் கலா, அனைத்தையுமே கலா கதிரான தக்தீரையே மாற்றக்கூடிய தன்மையை அல்லாஹ் துஆவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் ஒவ்வொரு வக்துடைய தொழுகையில் நாம் தொழுகின்றோமே, ஒவ்வொரு பக்துடைய தொழுகையில தொழுகின்றன சூரத்துல் ஃபாத்திஹாவையே அல்லாஹ் அனைத்தையுமே துஆவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொல்லி முடிக்கும் போது ஆமீன், இது அனைத்தையுமே இறைவா நீ கபூல் செய்து விடுவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த துஆவையே அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் அடக்கம் செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகையால யாரை பார்த்தாலும் சொல்லுவோம் எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. அது சொல்றது மட்டும் இருக்கக்கூடாது, அது துஆவும் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன் அப்படி நம்ம கேடுவோம். ஆகையால ரசூல் நமக்கு இப்படி சொல்லி தர்றாங்க, உங்களுக்கு உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய மனைவி மக்களை குறித்து துஆ செய்வதை விட பிறருக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் என்ன நல்ல காரியம் நடக்க வேண்டுமோ அதை நீங்கள் பிறருக்கு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதாவது நிறைவேற்றி தருகின்றார். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் ஒவ்வொரு பக்தரும் நம்ம தொழுகின்றோமே, தொழுகும் போதும் அல்லாஹும்ம ஃபிர் வலிவாலிதைய வல் உஸ்தாதி வல் ஜமீஇல் மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், எல்லா மூமின்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நம்மளை ஈட்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருந்தை அவர்களுக்கும் அந்த அத்தஹியாத்தை நாம் துஆ செய்கின்றோம். அன்புக்கு இனியவர்களே, சில பேர் என்ன செய்வாங்க கேட்டா ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க. சொல்லுவாங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. என்ன வெக்ஸ்னா, என்னடா கேட்டுட்டே இருக்கிறேன் அல்லாஹ் தரமாட்டிக்கிறாங்க, என்ன குறை வச்சு அல்லாஹ்வுக்கு இப்படி பேசக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எல்லா வேலையும் தொழுகிறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன்,
அல்லாஹ் குரல் கொடுக்க மாட்டேங்கிறானே, என்னுடைய காரியம் நிறைவேற்ற மாட்டேங்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாபித்துல் புனியானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிற பார்த்தீங்களா, துஆ, அந்த துஆ அல்லாஹ் கேட்கின்றானா இல்லையா? இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கின்றது. கேட்டால் ஏன் என்னுடைய துஆவை அங்கீகரித்து ஏன் கபூல் செய்வதில்லை, ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு தாமதமா நடக்கும், சில பேருக்கு அல்லாஹ் அந்த உலகத்துல கொடுக்காம மறு உலகத்துல கொடுப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஆனா நம்ம என்ன செய்யணும் கேட்டா, நடந்தே ஆகணும். இது ஏன் நடக்க மாட்டேங்குது? கண்ணியத்துக்குரியவர்களே, அழகான இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை நன்கு கவனிக்க வேண்டும். தாபித்துல் புனியானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக துல்லியமாக ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னதாக இவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த குர்ஆனை சிறுக 23 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹ்விடத்திலே குர்ஆனை ஒப்படைத்தவர்கள். இன்னும் இவர்களுக்கு பலவிதமான சிறப்புகள் மட்டுமல்ல, இவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இவர்களை நியமித்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலே, இந்த மனிதன் என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மனிதன் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய வியாபார ரீதியாவோ அல்லது குடும்ப ரீதியாவோ அல்லது உடம்பு ரீதியாவோ அல்லது நோயை குணப்படுத்துகிற விஷயமாவோ அல்லது உள்ள ரீதியான விஷயமாவோ அல்லது சரீரமான உடம்பு ரீதியான விஷயமாவோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என்னை இவன் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றான், என்னை அழைத்துக் கொண்டே இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஜிப்ரீலை அழைத்து, ஜிப்ரீலே, இவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக உன்னை நான் நியமித்திருக்கின்றேன், இவனுடைய தேவையை நிறைவேற்றார், கொஞ்சம் பொறுமையாக அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலே, இந்த மனிதன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் எனக்கு உதவி தேடுங்கள். அதை நம்ம செய்ய முடியும். பொறுமையை கொண்டு முதல்ல பொறுமை. ஆனால் நிறைய பேருக்கு தொழுகையில பொறுமை இருக்கின்றதா என்று சொன்னா பொறுமை இல்லை. தொழுகை எப்படி தொழுவது? நிறைய பேருக்கு தொழுவ தெரியல. தொழுவனா இன்னும் பொழுதுபோக்கு நினைச்சிருக்காங்க. தொழுவனா அம்மா சொன்னா போகணும், அக்கா சொன்னா போகணும், அசரத்து சொன்னா போகணும் என்று அந்த பாகுபாடு சில பேர் தொழுவராங்க, சில பேர் தொழுவ வராமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள். அப்படி உதவி தேடக்கூடிய நாம் தொழுகையை முடித்துவிட்டு, ரப்பே ரஹ்மானே, என்னுடைய காரியத்தை நிறைவேற்றி, என்னுடைய இன்னல்களை போக்கிவிடு, என்னுடைய கஷ்டங்களை போக்கிவிடு, என்னுடைய ஆபத்துகளை முசீபத்துகளை போக்கிவிடு, வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய நோய் வருகின்றது, இந்த நோயை என்னுடைய காப்பாற்று என்று நாம் கேட்கின்றோம். நாம் கேட்ட குரலுக்கு அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகின்றானா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் இப்படி சொல்லுவான் ஒரு வார்த்தை, وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. அப்படின்னா என்ன? فَاسْتَجَبْنَا لَهُ وَنَجَّيْنَاهُ مِنَ الْغَمِّ. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு ரசூல்மார்களும் இந்த கஷ்டங்கள் இருக்கும் போது எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ் என்னை அழைத்தார்கள், என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ருதை கொண்டு நெருப்பை தள்ளி விடுவது ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் நசீர் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லவில்லையா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் வாலிமீன் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லவில்லையா? மக்களியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் எல்லாம் என் மீது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உறுதியோடு என்னை அழைத்தார்கள், அவர்களுக்கு நான் பதில்
பதில் சொன்னேன். யாருக்கு? நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கு நான் பதில் சொன்னேன். அந்த இன்னல்களில் இருந்து அவர்களை நான் காப்பாற்றினேன். அவ்வளவுதானா? அது நபிமார்களுக்கு மட்டுமா? ரசூல்மார்களுக்கு மட்டுமா? நல்லவர்களுக்கு மட்டும்தானா? அல்லாஹ் சொல்லுவா, "வஸ்தஜபனாஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுஜ்ஜில் முஃமினீன்." முஃமின்களே, ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, என் மீதும் என் ரசூல் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறீர்களே, உங்களையும் கஷ்டங்களில் இருந்து, இன்னல்களில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து, நோய்களில் இருந்து, முசீபத்துகளில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களை நான் காப்பாற்றுவோம். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. சரி, இப்படி சொன்ன அல்லாஹ் ஏன் நம்முடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறார்? என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளையிட்ட அடியான் என்ன கேட்கிறானோ அப்படி உத்தரவுக்கு இணங்க அவருடைய காரியத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்து, ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மகத்துவம் என்ன என்பதற்கு எல்லாம் தெரியும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் கிணத்துல தள்ளி விடுகிறார்கள். தள்ளி விட்டதற்கு பிறகு கிணத்துள்ள போறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீலே, அவருடைய சகோதரர்கள் என்னுடைய யூசுப் நபியை கிணத்துல தள்ளி விட்டாங்க, போய் நீங்க காப்பாற்றுங்க. 7 வாரத்தையும் தாண்டி நொடி போட்டு ஜிப்ரீல் கட்டை திறப்பதற்குள்ள கீழே தள்ளி விட்ட யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே வருவதற்குள்ள ஜிப்ரீல் கீழே விட்டார்கள். அவர்களுடைய மகத்துவம் என்ன, அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரைந்து நம்முடைய தேவை நிறைவேற்றுவதற்காக எந்திரிச்சு கிளம்பி வரும்போது அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அதிகாரி எனக்கு தெரியுது, அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக என்னை கூப்பிடுகின்றான், என்னுடைய காதலை தீர்ந்தது, போவாதீங்க, கொஞ்சம் இருங்க. அல்லாஹ் சொல்லுவானா ஜிப்ரீல், ஏன், எதற்காக? இங்கே தான் நம்ம கவனித்துக் கொண்டு வருகின்றே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான் என்னுடைய பாசத்துக்குரிய, நேசத்துக்குரிய, பிரியத்துக்குரிய அடியார் என்னை கூப்பிடும் போது, என்னை அழைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது என்னுடைய காதிலே தேனை பாய்ச்சுவதை போல இருக்கின்றது. அந்த அடியாருடைய சத்தம் எனக்கு பேர் இன்பத்தை தருகின்றது. ஆகினால் கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லுவான். நான் ஏற்றுக்கொள்கிறது. நம்முடைய சத்தம், நாம் கூப்பிடக்கூடிய, அழைக்கக்கூடிய அல்லாஹ் என்னை காப்பாற்றாருக்கு. கொரோனா நோய் போய் இப்படி இன்னும் புதுசா ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சு, வைக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த நோயில என்னை காப்பாற்றியா அல்லாஹ். அந்த நோயுடைய தாக்கமே என்னால முடியவில்லையா அல்லாஹ், அந்த கஷ்டத்தில் இருந்து மீள முடியலையா அல்லாஹ் என்று அந்த அதிகாரி என்னை கூப்பிடுகிறார். எனக்கு காதல் இருக்கின்றது. ஆனால் அந்த அதிகாரி கூப்பிடும் போது எனக்கு இன்பமாக, மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமையாகிறது என்று அல்லாஹ் ஜிப்ரீல் சொல்லுவான். இதே ஒரு மனிதன் தீங்கான காரியங்கள் செய்து தௌபா செய்யும் போது, யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னை மன்னித்து விடுகிறார், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் சொல்வான் அல்லவா, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி, தாமதப்படுத்தாதீர்கள், இதற்கு தாமதம் வேண்டாம், யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், நீங்கள் எதற்கும் என்ன செய்ய வேண்டாம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி, பாவ மன்னிப்பு தேடுவதில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பொறுமையாக இருக்காதீர்கள், விரைந்து செயல்படுங்கள். யாரெல்லாம் அந்த காரியத்தை தீங்கான காரியம் செஞ்சுட்டேன், என்னுடைய சகோதரருக்கு நான் செஞ்சுட்டேன், என்னுடைய சகோதரருக்கு செஞ்சுட்டேன், என்னுடைய நண்பருக்கு துரோகம் செஞ்சுட்டேன், யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு என்று நீங்கள் விசாரிக்கவும் இல்லாம மகத்திரத்தி அல்லாஹ் சொல்லுவானா, ஜிப்ரீலே, ஜிப்ரீலே, என்னுடைய அடியார் பாவம் செய்துவிட்டு, குற்றங்கள் செய்துவிட்டு, பாவங்கள் செய்ததன் காரணமாக குழம்பி என்னை அழைக்கின்றார். ஆகினால் நீங்கள் விரைந்து அவனுடைய குற்றங்களை, குறைகளை அல்லாஹ் மன்னிச்சுதான் பேசியிருக்கேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இருக்கிறாங்க, நினைக்கிறேங்க, அல்லாஹ் நமக்கு மன்னிச்சுடுவான். அல்லாஹ்வுடைய சிறப்பு இருக்குது. அல்லாஹ் அக்பர், பேர்பட்ட மருத்துவமிக்க அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை அழைக்கின்றான், அவனுடைய சத்தம் கேட்பதற்கு எனக்கு என்னால் தாங்க முடியவில்லை. அவன் அழைக்கும் போது, தேவையை நிறைவேற்றும் போது எனக்கு இன்பமாக இருக்கின்றது. ஆனால் அவன் தவறு செய்து கண்ணீர் வடித்து என்னை அழைக்கும் போது
எனக்கு இரக்கமாக இருக்கிறது. ஆகினால் அவனை மன்னிச்சிட்ட, குற்றங்கள் குறைகளை மன்னிச்சிட்டே சொல்லி அவனை நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றார் என்று சொன்னால், சொல்லுகின்றார் என்று சொன்னால், இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அழைப்பு துஆ அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லையே, ஏற்றுக்கொள்ளவில்லையே, அல்லாஹ் நிராகரித்து விட்டானே, ஏன் என்னுடைய துஆ கபூலாக மாற்றுகின்றது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். நாம் கோருகின்ற அந்த துஆ, நாம் கேட்கின்ற உதவி, அல்லாஹ்விடத்தில் தேடக்கூடிய உதவி, அந்த சட்டம் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்ததற்காக இன்னொரு தடவை கேட்க மாட்டானா? என்னுடைய அதிகாரி இன்னொரு தடவை அவனுடைய தேவையை கேட்க மாட்டானா? இன்னொரு தடவை அவனுடைய உடலை குறித்து, ஒரு சரீரத்தை குறித்து, உள்ளத்தை குறித்து, நோயை குறித்து, ஆபத்தை குறித்து, ரிஸ்கை குறித்து, எல்லாத்தையும் குறித்து இடத்தில் கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் ஆசைப்படுவதன் காரணமாக தான் நம்முடைய துஆ தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர அல்லாஹ் நிராகரிப்பதில்லை. அல்லாஹ் நிராகரிப்பதில்லை. ஆக நாம் செய்யக்கூடிய வணக்கம் இது ரொம்ப முக்கியம். நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் நம்ம தொழுகிறோம். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது? நம்முடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா அல்லது நிராகரித்து விட்டாரா? யாரா மனசாக்கு சொல்லுமா, சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம சும்மா தொழுகை வந்திருக்கோம், இன்னைக்கு சும்மா தொழுகை அல்லாஹ் ஏற்றுட்டாம்பா. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது? கரெக்டா இருக்கின்றதா? எப்படி தொழுவன்னு சொல்லித்தராங்க பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாத்திமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடத்துல கேட்கப்படுகின்றது, உங்களுடைய தொழுகை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தொழுகை, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய தொழுகை, உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கும்? உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கும், எப்படி இருக்கின்றது, எப்படி இருந்தது என்று சொல்லும் போது ஹாத்திமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தொழுகையுடைய வக்துடைய நேரம் வந்துவிட்டார். தொழுகையுடைய வக்துடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரம் தவறாமல், உதாரணமாக வாழ்ந்து சொல்லப்பட்டார். சும்மாவுடைய வாழ்வு சொல்லி 12 மணிக்கு வாழ்வு சொல்லி இப்ப கரெக்டா 1:10 ஆகுது. கொண்டு இருப்பேன். அந்த தொழுகை நேரம் வந்து விட்டால் அல்லாஹு அக்பர், இப்படிதான் நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும். நல்ல கவனிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் தக்பீர் கெட்டிவிட்டால் என்னுடைய புருவம் இருக்கின்றது அல்லவா, இரு புருவம் இருக்கின்றது. இந்த புருவம், இரண்டு புருவத்துக்கும் இடையிலே இறையில்லமான காபா இருப்பதை போன்று நான் என்னுடைய கற்பனையில் கொண்டு விடுவேன். இறையில்லமான காபா எனக்கு முன்பதாக, இறையில்லமான காபா இரண்டு புருவத்துக்கு இடையில இருப்பதாக என்னுடைய கல்வியை நான் கொண்டு வந்து விடுவேன். இன்னும் நிற்கிற நான் நிலையில நிற்கக்கூடிய அந்த தலை அல்ல, இது சிராத்துல் முஸ்தகீமுடைய பாடமாக நான் என்னுடைய கல்வியை நினைத்துக் கொள்வேன். திருக்குறளை சொல்றோம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். நீ தொழுகையா? இப்படிப்பட்ட தொழுகை அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இறையில்லமான காபா என்னுடைய புருவத்துக்கு நடுவில் கொண்டு வந்து நான் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தில் நிற்பதாக நின்று தொழுது, வலது பக்கம் சொர்க்கம் இருப்பதாகவும் இடது பக்கம் நரகம் இருப்பதாகவும் என்னுடைய பின்னாடி உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிற்கின்றார்கள். இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்குமோ என்று எண்ணி நான் தொழுவேன். இது அல்லவா தொழுகை? இப்படி அல்லவா தொழுக வேண்டும்? இப்படி இருக்கின்றதா நம்முடைய தொழுகை? இப்ப நாம் இப்ப ரசத்தை சீக்கிரம் போக மாட்டோமா? பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போனா போதும் என்ற எண்ணம் சிந்தனையில் இருக்கின்றவர்களே, கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் ஆபத்துகள் ஏதாவது வியாபாரத்தில் நட்டமா, ஏதாவது இந்த சஹாபாக்கள் பள்ளிவாசல் நோக்கி விரைந்து வருவாங்க. பள்ளிவாசல் தான் மன நிம்மதி கிடைக்கும், பள்ளிவாசல் தான் மன நிறைவு இருக்கும், பள்ளிவாசல் தான் சுக்கூன் என்று சொல்லக்கூடிய அமைதி கிடைக்கும் என்று சஹாபாக்கள் வருவார்கள். நம்ம அதிகமா இப்ப இருக்கிறது கடத்தெருவு, பஜாரு,
முக்கியமா இப்ப எல்லாருமே செல்போன். நியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, சொல்லுவார்கள் அவர்கள், என்னுடைய பின்னாடி உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்கு இஸ்ராயேல் நிற்கின்றார்கள் என்ற எண்ணை சொல்லி, இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையாக தொழுகுமோ, இதுதான் கடைசி தொழுகையாக இருக்குமோ என்று எண்ணி நான் தொழுகுவேன். தொழுக முடிச்சு ரப்பான இறைவனத்தை துஆ செய்வேன். தொழுது முடிச்சதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ளவனே கருணை உள்ளவனே அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே, உன்னை வணங்கி விட்டேன், உன்னை நான் தொழுது விட்டேன். இது எனக்கு மன நிறைவு தந்து விட்டதா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த தொழுகை உன் இடத்தில் வந்து சேர்ந்து விட்டதா இல்லையா எனக்கு தெரியாதியா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீதான் அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹு ஸமீஉன் பஸீர். உள்ளத்திலே நான் என்னுடைய கல்விலே என்ன நினைக்கின்றாயோ அனைத்தையும் அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ். நான் என்னுடைய கல்விலே ரப்பே ரஹ்மானே முழுக்க உன்னை எண்ணி நினைத்து நான் தொழுதிருக்கின்றேன். என்னுடைய தொழுகை கபராகி விட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லுவார்களாம். என்னமோ 4 ரக்காயத்து 2 ரக்காயத்து பெருமையா நம்ம பேசுறோம். நம்ம அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு வந்து முடிச்சுப்பா, அவ்வளவுதான் முடிச்சு அப்படின்னு. அன்புக்கு இணையவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களை சங்கையாமை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பான இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் பொறுமையாக நெருங்கிய பேருங்க சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சாபத்தை பார்த்து இவர் திருடராட்சி அப்படின்னு யார் சொன்ன இன்னும் சொல்றீங்க? ஆமா, தொழுகையில யார் அவசரமாக நிதான இல்லாம யார் தொழுகின்றார்களோ அவர்கள் திருடர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கின்றார்கள். இறையை போட்டால் கோழி எப்படி அந்த இறக்கையை கொத்துமோ அதே மாதிரி நீங்கள் தொழுவாதீர்கள். ரப்பான இறைவனை பொறுமையோடு சொன்னார். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் எனக்கு உதவி தேடுதல் இருக்கிற பொறுமை என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? பொறுமையாக நிதானமாக அழகான தொழுகையை மூலமாக அந்த ரப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.